வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் இன்குபேட்டர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேசி எக்ஸ்பியோஸ். நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இதில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இது எப்படி பண்ணேன், எவ்வளோ நாள் ஆச்சு, என்னென்ன ஃபுல்லாக எல்லாமே வந்து இதில் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இன்குபேட்டர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த பாக்ஸ் வந்து இது. நான் மிஸ்டேக்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அது இதுவும் ஒரு மிஸ்டேக்கு. ஸோ நான் எடுத்ததை இந்த மாதிரி சின்ன பாக்ஸாக எடுத்துட்டேன். அதில் என்ன ஆச்சு, எக்குக்கு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அந்த சென்சார் வச்சுருந்துமே வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அந்த நீங்கள் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டு. இதுதான் மெயினு. ஹீட் சென்சிங் எல்லாமே இதுதான் வந்து மெயினு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கனெக்டர். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அந்த 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் அந்த கனெக்டர், கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த வயரை இது பண்ணுறக்காக கத்தி, அப்புறம் இந்த பல்பு மெயினாக வந்து இதுவும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன வயர்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி வயர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அடாப்டர் தேவை. அதான் வந்து பவர் சப்ளை கொடுக்குறது. அதோட பென்னையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ரீடிங்ஸும் பார்த்துக்கோங்க. வோல்டேஜ் ரீடிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு அந்த ஃபீமேல் கனெக்டரோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மோஸ்டாட்ஸ் நான் செட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சாச்சு. நான் இதில் பண்ண மிஸ்டேக் வந்து இது வந்து நான் வீடியோ பண்ணி ஒரு 4 மந்த் கழிச்சு தான் உங்களுக்கு அப்டேட்டே நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்னா, கரெக்டாக நீங்கள் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அதுதான் மெயின். வைக்கலைன்னா வந்து உங்களுக்கு ஹேச்சிங் ரேஷியோ கண்டிப்பாக கம்மியாகிடும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகிடுது. ஸோ அதை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெர்மோஸ்டாட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து 37.5 அந்த இதில் 38க்கு தாண்டக்கூடாது. ஸோ அந்த இதில் நான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து இப்போ டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அது அந்த டைம் மட்டும் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டு திரும்பியும் அது டெம்பரேச்சர் லோ ஆனது ஆன் ஆகும். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 37.2, 3, 4 இதுக்கிட்ட வந்த உடனே வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு 5 வந்த உடனே வந்து டப்புன்னு ஆஃப் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி அந்த 5 வந்த உடனே ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அது உள்ளார வந்து டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும், அந்த 5லேயே இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இருக்கிற ஹீட்டில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து 38க்கு மேலே போகவும் கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்பீடாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ டெம்பரேச்சர் நமக்கு டவுன் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் 37 வந்துருச்சு. அதில் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நம்ம செட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வந்து எத்தனை செகண்ட் கழிச்சு ஆன் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இப்போ 37.2ல் எனக்கு ஆன் ஆகுது. ஸோ அது ஆன் ஆகிட்டு திரும்பியும் அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே வந்து மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். ஓகே, இதில் நான் எத்தனை எக்ஸ் வச்சேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 எக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 10 கிட்ட வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு 8 டேஸ் கழித்து நான் செக் பண்ணேன். 8 டேஸ் கழித்து வந்து கேண்ட்லிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ்ஸு. அதை வந்து நம்ம கீழே ஒரு லைட் வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா உள்ளார அதில் ஃபார்மேஷன் ஆகிருக்கும், சிக் ஃபார்மேஷன் ஆகிருக்கும், எம்ப்ரியோ டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதில் நமக்கு தெரியும் அந்த ஹார்ட் பீட் வந்து துடிக்கிறது நமக்கு தெரியும். அது வந்து 8 டேஸ் 3 டேஸ்லேயே அது தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்தெந்த எக் வந்து இதாகணும்னு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அதை நான் செக் பண்ணி வச்சுருந்தேன். சரி நான் 2 தான் வந்து பொரிக்காது, 10 பொரிச்சிரும் பரவாயில்லையே அப்படின்றது நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சு, இதுக்கு கொடுக்குற அந்த ஹீட் வந்து ஓவர் ஆகி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ண வேண்டான்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் பண்ண மிஸ்டேக் தான். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு பாக்ஸ் நமக்கு மெயினாக வந்து பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹேச்சிங் ரேஷியோ நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப பெருசாக ஹீட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அதுதான் மெயினு. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெக் வந்து நல்லா ஹேச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கார்னரில் தண்ணி வைக்கணும், அதுக்கு ஈரப்பதம் இருந்தால் தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைமில் வந்து 18 டேஸ்க்கு அப்புறம் எக்கு ரொட்டேஷன் ஸ்டாப் பண்ணிடணும். எக்கு ரொட்டேட் பண்ணக்கூடாது 18 டேஸில். நெக்ஸ்ட்டு தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி வந்து அந்த ஹீட்டில் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். உள்ளார வந்து ஒரு 3 கிளாஸஸோ ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லியும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் இல்லையா, அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெயின், இதில் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அடுத்து லைட்னிங் கேண்ட்லிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ செக் பண்ணுறதுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்காக இந்த மேலே வந்து ப்ளஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, எது வந்து டாப் சைடு எது வந்து பாட்டம் சைடு நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்காக தெரியறதுக்காக தான். இதில் வந்து பிளாக் கலராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் வந்து ஹாட். நான் இன்னும் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அவ்வளோ கிளியராக கிடைக்கல. ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட் மாதிரி தெரியும், அது வந்து உங்களுக்கு நல்லா ஹார்ட் பீட் மாதிரி வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நாளுக்கு நாள் வந்து டெவலப் ஆகிட்டு வந்து ஃபுல் க்ரோத் வந்து 22 டேஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளார வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஷேக் பண்ணாமல் அதே மாதிரியே வச்சுருங்க. ஸோ பாருங்கள் டாப் சைடு இப்போ எல்லாமே வந்து ப்ளஸ் சைடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிளாஸில் தண்ணி இருக்கணும், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நேராக வந்து ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எப்படி வந்து லாஸ்ட்டாக ஹேட்ச் ஆச்சுன்றது போயிடலாம். இதை நான் இன்னொரு நாள் கிளியராக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன், செகண்ட் டைம் நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த அப்டேட்டில் நான் இந்த எக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே டெவலப்மெண்ட்டு இல்லை பாருங்கள். ஸோ அந்த நான் 10x அந்த 2x சொன்னேன் இல்லையா, 12xல் அந்த 2xல் வந்து இது ஒரு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே அந்த டெவலப்மெண்ட்டே இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரியாத அப்போ இது ரெண்டு மட்டும் தான் ஹேட்ச் ஆகும் அப்படின்ட்டு, 2 மட்டும் தான் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி ஹேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வெளியே வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள் நீங்களே, ஒயிட் அண்ட் அந்த பிளாக் கலர் தான் வந்து ஹேட்ச் ஆச்சு. ஸோ மிச்சம் எதுவுமே வந்து ஹேட்ச் ஆகலை. நானும் வெயிட் பண்ணிலாம் பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. ஸோ அது என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நமக்கு டெம்பரேச்சர் நம்ம மெயின் வந்து அதிகமாக பாக்ஸ் வந்து சின்னதாக இருந்திருக்கு. ஸோ டெம்பரேச்சர் அதுக்கு ஹீட் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இது நான் ஒரு பண்ண பெரிய மிஸ்டேக்கு. ஆக்சுவலி இது நான் எதுலேயுமே எனக்கு தெரியல. ஸோ வந்து இதோட அடுத்த அப்டேட்லாம் அப்படியே நான் லைனாக ஒரு சின்னதாக போட்டுட்றேன், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தது. ஸோ இதுக்கு நார்மலாக வந்து ஃபீடு வந்து நம்ம கடையிலே கிடைக்கும், அந்த ஃபீடே கொடுக்கலாம். ஸோ அதுதான் நான் கொடுத்துட்ருக்குறேன். நான் வந்து நார்மலாக வந்து கம்பு வந்து பவுட்ரு பண்ணி போட்டுட்ருந்தேன். ஸோ அது வந்து அவ்வளோவா அது பிடிக்கல அதுக்கு. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னும் அப்டேட் நான் அப்பப்போ முடிஞ்சால் கொடுத்துட்டே இருக்கேன். அது இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ அந்த அப்டேட் நான் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டுமே வந்து க்ரோ ஆகிருக்கு. இப்போ இன்னும் வந்து இன்றைக்கி இது பண்ணது ரொம்ப வந்து க்ரோ ஆகிருக்கு. நான் முடிஞ்ச அப்பப்போ வந்து அதை அப்டேட் போடுறேன், சும்மா சின்ன அப்டேட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது என்னமோ வந்து ஆக்சுவலாக சரி 12 வச்சோம், 2 தான் வந்து ஃபெட்டில் ஆகலை. ஸோ 10 பொரிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தா வந்து 2 தான் வந்து பொரிச்சிச்சு. ஸோ ரொம்ப அது கஷ்டமாக போச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த வீடியோ பிடிச்ச லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். See you.